மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்வது போல கண்டிப்பா ஒரு கொள்ளை உடைமை நமக்கு கிடைச்சிச்சுன்னா, ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல் நம்முடைய வாழ்க்கையில கண்டெடுத்தோம் என்றால் நம்ம வாழ்க்கை மிகுந்த சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும். இங்க யாருமே சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு குழியை தோன்றீங்க, அந்த குழிக்குள்ள இருந்து நிறைய தங்க காசு கிடைச்சா சந்தோஷப்படுவீங்களா மாட்டீங்களா? ஆனா இந்த சங்கீதக்காரன் சொல்ற அப்படி ஒருவன் மகிழ்வது போல உங்களுடைய வார்த்தையில் மகிழ்கிறேன். யார் வார்த்தையில? இறைவனுடைய வார்த்தையில அப்படி மகிழ்கிறாராம் அவர். நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குதா? கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு கொள்ளை உடைமையை கண்டடைவது போல அது ஒரு சந்தோஷம் கிடைக்குதா? ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எப்படி? நம்ம வீட்டுல ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போது இருங்க போவோம், கொஞ்சம் என்னது இப்பதான் வந்து பாட்டு ஆரம்பிச்சிருப்பார், அது ஆராதனைக்கு போகட்டும், அப்புறம் சங்கீதத்துக்கு போய்க்கலாம். சங்கீதம் ஆனா வாருங்கள் சொன்ன உடனே என்ன வருது? ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இங்க வசனத்தை கொள்ளை உடைமையை கண்டடைவது போல அப்படி ஒரு அணுகிறது. உங்க லைஃப்ல என்னைக்காவது கடவுளுடைய வார்த்தையை அப்படி பார்த்திருக்கீங்களா? ஒரு பார்வை, ஒரு கொள்ளை உடைமையை கண்டடைச்சா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமா? அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். சில சமயங்களில் சில வெளிப்பாடுகள் வரும் பாருங்க. நம்ம பிரசங்கத்தை எவ்வளவோ கேட்டிருப்போம் நம்ம லைஃப்ல, ஆனா உண்மையா அந்த வசனத்துக்கு அர்த்தம் வேறையா இருக்கும். நம்மளுக்கெல்லாம் வித்தியாசமா போதிச்சு வச்சிருப்போம் அதை குறிச்சு. ஆனா திடீர்னு அந்த வசனத்தை வாசிக்கும் போது அது உண்மையை கடவுள் வெளிப்படுத்துவார் பாருங்க. வெளிப்படுத்தும் போது அது கொள்ளை உடைமையை கண்டுபிடிச்சது போல ஒரு சந்தோஷம். அப்படி பல டைம் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அந்த வார்த்தையை வாசிக்கும் போது, உண்மையான அந்த சத்தியத்தை தேவன் உணர்த்தும் போது, அதை தியானித்து எனக்குள்ள வரும் பொழுது ஒரு கொள்ளை உடைமையை கண்டுபிடித்தது போல ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தைங்கிறது, சங்கீதக்காரனே சொல்றாரு, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். ஏன்னா நம்ம வாழ்க்கைய தலைகீழா மாற்றி போட்டு ஆசீர்வாதத்தை கொடுப்பது இறை வார்த்தையால் மட்டும்தான் முடியும். சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உம்முடைய வார்த்தையை வைத்து அதை உயிர்ப்பியும் அப்படிங்கிறார். நீங்களும் நானும் உருவாகிறதுக்கு எது காரணம் தெரியுமா? இறை வார்த்தை தான். கடவுளுடைய வார்த்தையால் நாம் என்ன பண்ணப்பட்டோமா? ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்று பேதுரு எழுதுகிறார். தேவ வார்த்தையால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோமா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையை எந்த உயரத்துக்கும் கொண்டு போக வலியதா இருக்கிறது. எந்த நன்மையும் எனக்கு கொடுக்க வலியதா இருக்கும்போது, அப்ப அந்த வார்த்தை மேல நமக்கு ஒரு ஆவல் இருக்கணும், தீராத பசி இருக்கணும் அந்த வார்த்தை மேல. ஆனா நிறைய பேர் கடவுளுடைய வார்த்தையை எப்படி கேட்பாங்க? ஒரு சலிப்பா. இன்னைக்கு இருக்கிற அதுவும் கிறிஸ்தவ வட்டாரத்துல பாத்தீங்கன்னா பாடல்லாம் குசியாயிடுறான். பாட்டுனா போதும் பரவசமாயிடுறான். அப்படியே நல்ல ஒரு இசைக்கருவி, மைக், கிட்டார், அப்படி ட்ரம்ஸ் அப்படி போட்டு பாடினா எவ்வளவு மணி நேரம், 12 மணி நேரம் என்னது அப்படியே வைப்ரேஷன்ல இருக்கிறான். ஆண்டுடைய வார்த்தையை கொஞ்சம் தியானிப்போமானா ஒரு அரை மணி நேரம் ஆனா போதும். ஏன் நிறைய சர்ச்சுகள்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எந்த சர்ச்சா பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு ட்ரம்ஸ் வச்சிருப்பாங்க. டண்டக்கு 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 டண்டக்குன்னு தான் ஓடும். 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சர்ச்சிலும் ட்ரம்ஸ் தான். ட்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அது பெரிய சபைன்னு அர்த்தம். ட்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அது பெரிய சபைன்னு அர்த்தம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரம் வச்சதையா சபை வச்சிருச்சுன்னா அது ரொம்ப சின்ன சபைன்னு அர்த்தம், ஏழ்மையான சபைன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து நல்ல ஒரு கீபோர்டு, நல்ல ஒரு பெரிய ஒரு கீபோர்டு, ஒரு 40,000 ரூபா, 50,000 ரூபா, 1,00,000 ரூபா, அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல கீபோர்டு, ஒரு கிட்டார், அப்படி ஒரு பேட், அப்படி இருந்தா தான் இது பெரிய சபை நினைக்கலாம். அது மாறலாம், ஆனா வொர்ஷிப் மாறாது. வொர்ஷிப் என்ன செய்யாது? மாறாது. இந்த பாட்டு, இந்த இசைக்கருவி இதெல்லாம் வச்சு அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோ அப்போஸ்தலர்களோ பாடி கச்சேரி எல்லாம் நடத்தல. ஆண்டவருக்கு ஆர்கெஸ்ட்ரா நடத்தல. உண்மைதானே? சொல்றது உண்மையா இல்லையா? இருக்குன்னா சொல்லிருங்க. இப்பயே எல்லா பிரதர் பேதுரு ஒரு இடத்துல ஆர்கெஸ்ட்ரா வச்சார் பிரதர். நல்லா கவனிங்க. தாவீது பாடினார். தாவீது எப்படி பாடினார்? இன்னைக்கு பாடுற மாதிரி பாடினாரா? யாராவது போய் பார்த்துட்டு வந்தீங்களா? அப்படின்லாம் இல்லை. அவர் பாடினார்னு இருக்குது, பைபிள்ல பாட்டுங்கிறது இருக்குது. பாட்டு வழியில கடவுளை ஆராதிக்கலாமா? இருக்குது, உண்மைதான். அதுக்காக என்ன ஆயிடக்கூடாதுன்னா, சாம்பாருக்கு ஒரு கொத்து உருவி என்ன செய்யலாம்? கருவேப்பிலையே போடலாம். சாம்பார் முழுக்குமே கருவேப்பிலையா கிடந்தா எப்படி இருக்கும்?
அது சாம்பார்னு சொல்ல முடியாதுல்ல, புதுசாதான் இருக்குது கருவேப்பிலை சாம்பார். அது மாதிரி எதுவுமே ஒரு அளவோடு இருந்தா என்ன இல்ல பிரச்சனை இல்ல, அளவை மிஞ்சும் போது அமிர்தமும் அது நஞ்சாக மாறியது. பாட்டு இருக்கலாம், தப்பு இல்ல, பாட்டு மட்டுமே ஆராதனை போகும்போது அங்க தப்பு வருது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆராதனை என்பது உங்க வாழ்க்கையில இருக்கணும். நீங்க எப்படி வாழ்றீங்களோ அதான் கடவுளுக்கு மகிமையை ஒழிய பாட்டை பாடி அவரை ஏமாத்திட்டு போக முடியாது. பாட்டை பாடி அவரை என்ன பாட்டுக்கு மயங்குகிற அன்னைக்கு நாளுக்குள்ள அரசர் அவரு, அன்னைக்கு அரசர்கள் தான். யாராவது ஒரு பெரிய புலவர் வந்தார், ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து விடு, இவர் அப்படி இருக்கவே மாட்டாரு, அதெல்லாம் வர்ணிப்பாரு, அதெல்லாம் வர்ணிச்சு என்ன செய்வாங்க, பாடுவாங்க. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் ஒரு நல்லவர் வல்லவர் அப்படி இப்படின்னு ஏதாவது புகழ் தள்ளோன்னு இந்த பொற்காசுகள்னு வாங்கிட்டு போவார். இயேசு அப்படி மயங்குறவரா? சொல்ல வரது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு தான் பார்த்து கடவுள் உங்க ஆராதனையை அங்கீகரிப்பாரே ஒழிய, நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு என்ன வேணாலும் பாடும்போது எல்லாத்தையும் அங்கீகரிப்பாருன்னு சொல்ல முடியாது. காயினும் ஆபேலும் பலி செலுத்தினாலும் ரெண்டையுமே அங்கீகரிக்கலையே ஆண்டவர். ஆபேலுடைய பலியை மட்டும் தான் அங்கீகரிக்கிறாரு. இப்ப என்ன காரணம்? காயினுடைய பலியிலையும் காயினுகிட்டையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்களும் நானும் வாழ்ற வாழ்க்கை தான் கடவுளுக்கு ஆராதனையா போகுமே ஒழிய நம்ம வாயில புகழ்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் என்ன செய்யல இருக்க போறது இல்லை. கடவுள் அதுல எல்லாம் மயங்கி தெரியணும் அவசியம் இல்லை. அவர் கோடான கோடி தூதர்கள் அங்க பாடிட்டு இருக்கிறாங்க. கோடான கோடி தூதர்கள் எப்போதுமே ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று ஆர்ப்பரித்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாம் என்ன தெரியுமா? நீங்க உங்க வாழ்க்கையில கடவுளை மகிமைப்படுத்த. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய், நல்ல அந்த வசனத்தை கவனிங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே விசுவாசியே, ஓ செயல்பாட்டை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிப்பிக்க கடவுள். உங்க செயல்பாட்டை பார்த்து, உங்க நற்கிரியை பார்த்து உங்க கடவுளை வெளியே இருக்க மக்கள் புகழணும். அதுதான் கடவுளுக்கு மகிழ்ச்சி, அதுதான் அவருக்கு மகிமை. அவர் தான் அவரை கனப்படுத்துகிறதுக்கான அடையாளம். அவரை பேரை நீங்க காப்பாத்தி மகிமைப்படுத்துகிற அடையாளம். மாறாக நாம எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு சும்மா நீ நல்லவர் வல்லவர் பரிசுத்தர்னு சும்மா வாயில புகழ்றதுனால அவர் மகிமைப்பட போறதில்லை. உங்களை பார்த்து சுத்தி இருக்கிற மக்கள்லாம் நம்ம கடவுளை புகழணும். அதுதான் ஆராதனை. வாயில யார் வேணாலும் வடை சுட்டு போயிடலாம். சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்கு மாறுபாடா இருக்கும். ஆனா நம்ம பாடும்போது அது எப்படி இருக்கும்? வைப்ரேஷனா இருக்கும். நல்லா யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் அப்படியே ஜிவ்வுன்னு அந்த பாட்டை கேட்கும் போது அப்படியே அல்லேலூயா. பெருங்கையாய் நான் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தான் சேல். அப்படி பாடும்போது நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் அந்த பாட்டெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா சத்தியத்துக்கும் அந்த பாட்டு அடிகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாததா இருக்கு. இது யாக்கோபு பாடுனார்னா லட்சணமா இருக்கும். இல்ல யாக்கோபு மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா ஒன்றும் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், நீங்க யாக்கோபா இருந்தா அந்த பாட்டை பாடுங்க. யாக்கோபுன்னு பேரு வச்சிருக்க பாட சொல்லல, யாக்கோபா இருந்தா பாடுங்கன்னா அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நீங்க ஏமாற்றுக்காரனாக இருந்தால் நீங்க அந்த பாட்டை பாடுங்க, தப்பே இல்லை. ஏன் சொல்றேன் தெரியுமா? யாக்கோபு ஏன் போராடினான்? நல்ல கவனி. யாக்கோபு ஏன் போராடினான்? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட போராட அவசியம் இல்லை. ஆஸ்வதிக்கப்பட யாராவது ஒரு அப்பாட்ட போய் போராடி வாங்குறது எப்படி இருக்கும்? அவரை கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி வாங்குறது. அது ஆரோக்கியமா இருக்குமா? உங்க அப்பாட்ட போய் கொடுத்தே ஆகணும், என்ன ஆசிரிச்சாலும் விட மாட்டேன்னு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது நல்ல உறவா? அது ஒரு நல்ல உறவா இருக்குமா? இப்ப ஏன் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஏன் நீங்க போராடி வாங்கின ஆண்டவர்கிட்ட? எப்பா உங்க மேல அன்பு வச்சிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது கொடுத்துருவாரு. பேலாம் நீங்க போராடி தான் வாங்கணும் அவசியம் இல்லை. யார்கிட்ட போய் போராடுவோம்? ஆண்டவர் உண்மையை சொல்றாரு, ஒரு அநீதியுள்ள ராஜா கிட்ட ஒரு விதவை போய் போராடிக்கிட்டே இருந்தாலாம். அநீதியுள்ள அரசங்கிட்ட போராடலாம், நீதியுள்ள தேவன்கிட்ட ஏங்க நீங்க போராடணும்? நீதியுள்ள தேவன்கிட்ட நீங்க எதுக்கு போராடணும்? யாக்கோபு ஏங்க போராடினான் தெரியுமா? ஊரையெல்லாம் ஏமாத்தி வச்சிருந்தான். அண்ணனை ஏமாத்தி போயிட்டான், மாமனாரை ஏமாத்தி விட்டான், எல்லாத்தையும் ஏமாத்திட்டான் ஆளு.
இருக்கிற பயிரெல்லாம் திருட்டு வேலை எல்லாம் பண்ணி எல்லாம் சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கான். இப்ப நல்லா கவனிங்க, யாக்கோபுக்கு கிலோமீட்டர் கணக்குல வர்ற ஒட்டகம், ஆடு, மாடெல்லாம் இருக்குது. இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, எத்தனை கிலோமீட்டர், கிலோமீட்டர் கணக்குல ஆடு மாடுகள் வருது. இவனுக்கு எட்டி பார்த்தா கூட தெரியாது. சொல்லுவாங்கல்ல, இந்த கண்ணு கட்டுற தூரம் இருக்குதா நம்ம நஞ்ச புஞ்சதாங்கிற மாதிரி, கண்ணு கட்டுற தூரம் அவருக்கு சொத்து இருக்குது. 10க்கு 4 பொண்டாட்டி, 12 பிள்ளை எல்லாம் இருக்கு. இப்ப போய் ஆண்டவர் காலை பிடிச்சு என்னை ஆசீர்வதி, கேட்டா உனக்கு என்னடா இன்னும் வேணும்? இன்னும் 4 பொண்டாட்டி வேணுமா? இன்னும் ஏதாவது பிள்ளைகள் வேணுமா? இன்னும் எல்லா சொத்தும் தான் உன்ட்ட இருக்குது. எண்ணி முடியாத அளவுக்கு உன் சொத்து இருக்குது. நிலமே தாங்க முடியாத அளவுக்கு சொத்து வச்சிருக்கான். இதுக்கு மேல அவனுக்கு என்ன சொத்து தேவை? எல்லாம் இருக்கியா, உயிர் வேணுயா, அனுபவிக்க. ஏன் தெரியுமா? அண்ணன் முன்னால கொல்ல வர்றான், பின்னால மாமனார் கொல்ல வர்றான். இப்ப ஆண்டவர்கிட்ட போய் கட்டி பிடிச்சி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. என்ன ஆசீர்வாதம்? உயிர் பிச்சை போடுதுன்னு கேட்கிறான். ஆமா, மாமனாரை இவன் தான் ஃபர்ஸ்ட் ஏமாத்துறான், ரெண்டாவது மாமனாரை ஏமாத்துறாரு. புள்ளி உள்ள குட்டியெல்லாம் என்னது, புள்ளி இல்லாதெல்லாம் ஒண்ணுதுன்னு மாத்தி விட்டாரு. கடைசியில ஆடு எந்த அந்த பட்டையை உரிச்சு புள்ளி புள்ளியா வச்சு பட்டையை நிப்பாட்டி பார்த்து ஆடுகள் பொழியும் போது காமிச்சோம்னா புள்ளி உள்ள குட்டிகளை போடுமா. அது ஒரு ட்ரிக் யாக்கோபுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ட்ரிக்கை கையாண்டு எல்லா குட்டியும் புள்ளி வர்ற மாதிரி போட வச்சுட்டார் தலைவர். இப்படி யாக்கோபு வந்து மாமனாரை ஏமாத்தி ஆட்டையப்பட்டார். நம்ம பாஸ் ஏமாத்துற மாதிரி. நான் வசனத்தை தான் சொல்லுகிறேன், பாருங்கள் இங்கே முதற்கனி எல்லாம் ஆசாரியனுக்கு சேர வேண்டியது, தசம பாகங்களும் ஆசாரியனுக்கு. பாருங்க, வசனம் இப்படி ஏமாத்துறது, அந்த மாதிரி ஏமாத்தினார் அவர். இது ஏமாத்துறது தான். ஏன்னா புதிய ஏற்பாட்டெல்லாம் இல்ல, இருக்குது வசனத்துல. ஆனா எதுக்கு? பழைய ஏற்பாட்டை இஸ்ரேலுக்கு கொடுத்ததெல்லாம். புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்குது. பிடியரசு இருக்குது, தசமபாகம் இருக்குது, முதற் பலன் காணிக்கை இருக்குது, ஆட்டுல முதல் குட்டி இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குதுயா. உண்மைதான். புதிய ஏற்பாட்டுல இருக்குதா? புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துல இருக்குதா? இதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு அந்த நாட்டுக்கு கொடுத்த சட்டம். இப்ப நம்ம இஸ்ரேல் நாட்டிலே இருக்கோம். இப்ப என் நாட்டு சட்டம் எனக்கு தான் செல்லுபடி ஆகும், அந்த நாட்டுக்கு செல்லுபடி ஆகாது. இப்ப அந்த நாட்டு சட்டத்தை நீ கடைபிடிக்கணும் நம்மகிட்ட கொடுத்தாரு கொண்டு வந்து, எதையும் நம்ம கொடுக்கல. அந்த நாட்டுல ஏகப்பட்ட சட்டங்கள் இருந்துச்சு. 2வது அறுப்ப என்ன செய்யணும்? ஏழைகள் விட்டு வேணா விடுறானா? ரசிக்கப்பட்ட பிள்ளையாவது விடுறானா? 2வது அறுப்ப அந்த நாட்டுல முதல் அறுப்ப நீ வச்சுக்கோ. 2வது அறுப்ப பூரா ஏழை மக்களுக்கு விட்டுணுமா. கனிகள் புடுங்குறியா? முதல் வருஷத்துல விளையிற கனி நீ எடுத்துக்கோ, 2வது வருஷத்துல விளையிற கனிலாம் அடுத்தவனுக்கு விட்டுருங்கிறாரு ஆண்டவர். நம்ம யாரும் செய்வோமா? இதெல்லாம் அந்த நாட்டுக்கு தேவன் கொடுத்த சட்டம். நாம இன்னைக்கு செய்யறது வேண்டியது இல்லை. நீ விருப்பப்பட்டா செய்யலாம் ஒழிய சட்டமாக இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எந்த ஒரு பலிமுறையும் இன்னைக்கு நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? நாம் எல்லாரும் என்னைக்கு இயேசு பலியானாரோ எல்லா பலிக்கும் முற்றுப்புள்ளி அவர் தாங்க. நான் ஏற்கனவே அதெல்லாம் எடுத்திருப்பேன். அவர் தான் தசமபாகம். அவர் என்னைக்கு பலியிடப்பட்டாரோ தசமபாகம் முற்று முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு தசமபாகம் காணிக்க, பிடியரிசி காணிக்க, முதற்பணம் காணிக்க, லொட்டு லொசுக்கு எந்த கன்றாவையும் இன்னைக்கு நமக்கு இல்லை. புரியுதுங்களா? எல்லாவற்றிலுமிருந்து கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கி விட்டார். இன்னைக்கு நீங்க மனரமியமா ஊழியத்துக்கு உங்க விருப்பத்தின் அடிப்படையில் செய்யலாமே ஒழிய எந்த கட்டாயத்தின் அடிப்படையில இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள வரக்கூடாது. கட்டாயம்ங்கிறது எதுவுமே இல்லை இங்க. சட்டத்திட்டம்ங்கிறது எதுவுமே இங்க கிடையாது. எல்லாம் அன்பின் பிரமாணத்துக்குள்ள கடவுள் கொண்டு வந்துட்டார். நீ அன்பினால் ஏவப்பட்டு செய்யணும், நீ ஆசைப்பட்டேன்னா செய். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, அவ்வளவுதான். வேலை முடிஞ்சு போச்சு. உற்சாகமா உன் விருப்பத்தின்படி உன் மனதிலே நியமித்த அடிப்படையில செஞ்சுக்கோ. கொஞ்சமா செஞ்சாலும் நிறைவா செஞ்சாலும் அது முக்கியம் இல்லை. கொஞ்சமா செஞ்சாலும் நிறைவா செஞ்சாலும் மனரமியமா செஞ்சுட்டு, அவ்வளவுதான். இப்ப உள்ள பிரமாணத்தின் அடிப்படையில் அதுதான். அப்ப கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள எதையெல்லாம் கொண்டு வருதுன்னு பாருங்க. அதனாலதான் இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, மிகுந்த கொள்ளை உடைமைகளை நான் மகிழ்கிறது போல உடைய வார்த்தைக்காக மகிழ்கிறேன்கிறார். கடவுளுடைய வார்த்தை நம்முடைய கண்களை திறக்கிறது. கடவுளுடைய வார்த்தை மரித்தோரை உயிர்ப்பிக்கிறது. கடவுளுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. கடவுளுடைய வார்த்தை எல்லாவற்றையும் வாழ்க்கையில செய்யுது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, உங்களுடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு கிடைக்கலன்னா நான் துக்கத்திலேயே செத்து போயிருப்பேங்கிறார். துக்கம் தொண்டையை அடைக்கிற அந்த துக்கத்திலையும் இறை வார்த்தை ஒன்று மட்டும்தான் நம்மளை காப்பாத்தி ஜீவனோடு வைக்கிறது. பல பேருடைய வாழ்க்கையை நம்ம உணர்ந்திருப்போம். இதுக்கு மேல வேணாண்ட வாழ்க்கையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தை கிடைச்சு இன்னைக்கு சாட்சியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவ வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கிறது. கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவத்தை வேறு எதற்கும் உங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. எதுக்கு போராடுறீங்க? இவன் போராட்டம் பூரா கடவுளை கட்டி பிடிச்சி கட்டாயப்படுத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிடணும். என்ன ஆசீர்வாதம்? வீடு, காரு, சொத்து, சுகம், தங்கம், வைரம், இதையெல்லாம் அடம் பிடிச்சி வாங்கிடணும்னு ஐடியா. இதையெல்லாம் கடவுள்கிட்ட அடம் பிடிச்சாலும் வாங்க முடியாது. நீங்க
வேதம் சொல்லுது, அவருக்கு சித்தமானவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தேவன் கொடுக்கிறாராம். யாருக்கு? அவருக்கு சித்தமானவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார். கட்டாயப்படுத்தி எல்லாம் தேவனிடத்துல ஒன்றை பறித்துக் கொள்ள முடியாது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே என்ன தேவம் கொடுத்திருக்காரா அதுல மகிழ்ச்சியா இருங்க. போதும். இல்லாததுக்கு ஆசைப்பட்டு போய் அதுக்காண்டி பிரயாசப்பட்டு அதுக்காண்டி கண்ணீர் வெடிச்சு அதுக்காண்டி அடம் பிடிச்சு அதுக்கு உபவாசம் போட்டு, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த நன்மைக்காகவும் உபவாசம் போடாதீங்க. புரியுதுங்களா? நீங்க பட்டினியா கிடந்து அப்படித்தான் கடவுள் ஆஸ்வதிப்பேன் எங்கேயா சொல்லிக்காரா? நீங்க பட்டினியா உபவாசம் போட வேண்டியதுக்கு போடுங்க. உபவாசம் போட வேண்டியது ஒண்ணு இருக்குது, அதுக்கு போட்டுக்கலாம். நன்மையை பெறுவதற்காக எப்பயும் உபவாசம் போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க பட்னி போட்டு உங்களுக்கு கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரா? எந்த தாய் தகப்பனாவது நீங்க பட்னி கிடந்து ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கணும் விரும்புவாளா? ஒரு தாய், ஒரு தகப்பனும். அப்ப எப்படி கடவுள் விரும்பாரு எப்படி நினைப்பீங்க? நான் பட்னியா இருந்துதான் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு கடவுள் நினைப்பார் என்று எப்படி நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாத்தீங்களா? பைபிள்லயே உலக நன்மைக்காக யாருமே உபவாசம் போட்டதில்லை. நம்ம போதவர்கள்லாம் என்ன செய்வாங்க? உபவாசம் போட்டு செய்யணும். எதுக்கு உபவாசம் போட்டு செய்யணும்? வீடு உபவாசம் போட்டு, காரு உபவாசம் போட்டு, புள்ள உபவாசம் போட்டு, எல்லாத்துக்கும் உபவாசம். உபவாசம் எதுக்கே உபவாசம்? வெக்கமா இல்லை நமக்கெல்லாம்? ஒரு அப்பா அம்மாவே தம் பிள்ளை பட்னி கிடந்து உன்னை வாங்கணும்னு நம்ம சொல்ல மாட்டோமே. நம்ம அன்புள்ள ஏசப்பா மட்டும் நம்ம பட்னி கிடந்து நம்மளை ஆஸ்வதிக்கிறவரா? 4 நாள் பட்னி கிட தர்றேன், வீடு வேணுமா, ஒரு வாரம் பட்னி கிட தர்றேன் சொல்லுவாரா இயேசு? நம்ம இயேசுவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம் நீங்கெல்லாம் உபவாசங்கிற பேர்ல. பரீட்சையில பாஸ் பண்ணணும், உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன். இருக்கிற மண்டையில உள்ள இதுவும் போயிடும் பசியில. பசியோடு கூட யாரும் மண்டையில நிக்குமா? இருக்கிறது மறந்து போயிடும். ஏற்கனவே அங்க வெட வெடன்னு ஆடுவோம் பரீட்சை என்னாவே. இதுல பட்னி வேற கிடந்து போனா எடுத்துக்காது. உபவாசம் போட்டு போகிறேன் ஆண்டவரே, உன்னை சொன்ன நான் உபவாசம் போட்டு போக சொல்லி, ஏன் நீயா உன்னை போட்டு கெடுத்துக்கிற? தேவனை அறிகிற அறிவு, வசனத்தை அறிகிற அறிவு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய விடுதலையை தரும். அநேக சபைகளிலே வசனத்தை அறிகிற அறிவு இல்லாததுனாலதான் வெளியே இந்து மக்கள் இருக்கிறத காட்டிலும் மூட நம்பிக்கை இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கு. நிறைய சபைகளுக்குள்ள இந்த வசனத்தை அறியக்கூடிய அறிவு இல்ல, தேவனை அறியக்கூடிய அறிவு இல்ல, என் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்கிற புரிதல் அவங்களுக்கு இல்லாதனால சபைக்குள்ளேயும் மூட நம்பிக்கையிலே கிடக்கிறான். அன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுறான். வார்த்தை கிடைக்க 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 தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாம் உங்க வாழ்க்கை விட்டு போயிட்டே இருக்கும். எதெல்லாம் உங்க வாழ்க்கையை கெடுக்குமோ, எதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தா இருக்குமோ, வார்த்தை கிடைக்க கிடைக்க அதெல்லாம் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். எதுக்கு நீங்க ஆசை, ஏன் கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்க ஆசைப்படணும் தெரியுமா? உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குற எல்லாம் உங்களை விட்டு போகணும்னா வசனம் வரணும் உள்ள. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால நம்ம பாட்டியோட பிள்ளை அப்பா எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க பெற்ற அறிவை விட இன்னைக்கு நம்ம அதிக அறிவோடு இருக்கிறோம். ஏன்? நாலேஜ். இன்னைக்கு நம்ம படிக்கிறோம், படிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வகையறுத்து பார்க்கிறோம், நமக்கு ஒரு தெளிவு வருது. அந்த நாட்களெல்லாம் வெளியே போனா தலை இடிச்சுனா கூட திரும்ப வெளியே போக மாட்டான், உள்ள வந்து உட்காந்துக்கிடுவான். பூனை குறுக்க போனா கூட பிரதர் சொன்ன மாதிரி என்ன செஞ்சிருவான், வெளியே போக மாட்டான். வெள்ளிக்கிழமை ஆனிச்சுனா போதும், காசு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாதுங்குவான். வாங்கலாமா, நான் என்ன செய்யக்கூடாதான், கொடுக்க கூடாதுங்குவான். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா போதும், என்ன கொடுக்க மாட்டேன், உப்பு கொடுக்க மாட்டேங்குவான். என்னடா இது கொடுமையா இருக்கு, 6 மணி ஆனா எதுக்கடா என்ன கொடுக்க கூடாது, எதுக்கடா உப்பு கொடுக்க கூடாது? கடையில எல்லாம் இப்ப இது நீ நினைச்சீங்கன்னா கடையில விற்கிறவங்க என்ன கதியா வருது? இது இப்படி சாயந்தரம் உப்பையோ எண்ணெயோ கொடுத்தா ஆசீர்வாதம் அப்படியே ஓடி மகாலட்சுமி ஓடிடுமா வெளியே. இப்படி என்ன சொல்றது, வண்டி வண்டியா லாரி லாரியா அள்ளக்கூடிய மூட நம்பிக்கைகள் இருந்துச்சு. அறிவு வர 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 நம்முடைய அறியாமைகளை நீக்குகிறது. கடவுளுடைய வார்த்தை வர 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 கடவுளை குறித்து தவறான எண்ணங்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கிரும். இந்த வசனம் வர வர என்ன ஆகுது பாருங்க. இந்த சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பொய்யை நான் பகைக்கிறேன், அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தை நான் அதிகமா நேசிக்கிறேன், உமது நீதி நியாயங்கள் மித்தம் ஒரு நாளில் 7 தடவை துதிக்கிறேன். கடவுளை துதிக்கிறதா என்ன செஞ்சது? உடனே தோத்திரம் 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 தோத்திரம். என்னது தோத்திரம் தோத்திரம்? இதை பார்த்தீங்கன்னா ஒரு சடங்காவே சில பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் தோத்திரம் 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 தோத்திரம். என்ன தோத்திரம்? பைபிள் இப்படி யாரும் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாத்துக்கும் பைபிள் தான். எங்கேயாவது பைபிள்ல இப்படி செஞ்சு பார்த்துருக்கீங்களா யாராவது? தோத்திரம் 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 தோத்திரம். என்ன தோத்திரம் தோத்திரம்? என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ?
அது என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும்போது கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. அதுதான் கரெக்ட். தேவனை மகிமைப்படுத்துறது. சில விஷயங்கள் உங்களுக்கு வருது, கிடைக்குது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைப்பாடு. இப்ப அனுஷியா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருச்சு, மா வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள் பாராட்டு, இது ரியல், ஓகே. ஆண்டவர் நல்லது பண்ணானா ஆண்டவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா, இந்த காரியத்தை வாய்க்க பண்ணிட்டீங்களே, நன்றி தகப்பனே அப்படின்னு சொல்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். எப்ப பார்த்தா தோத்துற வாயில என்னமோ ஸ்லோகம் மாதிரி ஓட ஆரம்பிச்சிருது. நீ சபைகள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கச்சேரி ஆட்டம் தான், கச்சேரி மாதிரியே சபை மாறி போச்சு. ஏன்னா நீங்க உள்ள வரும்போது போர் அடிக்காது, நல்லா ஒரு இதா இருக்கும். இப்ப எல்லாம் நிறைய பேர் விஜய் பாட்டே பாட ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள சபைக்குள்ள. விஜய் பாட்டு, ரஜினி பாட்டு, எல்லா பாட்டும் சபைக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா உங்களை குசிப்படுத்தணும், அவ்வளவுதான். கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரை நாங்க இப்படி கொண்டாடுகிறோம். ஆண்டவர் எப்படி பண்றாங்களா? அப்படி ஒரு கொண்டாடுறோம், தலையில தூக்கி வச்சு ஆடுறோம் அப்படின்னு. ஆனா ஒண்ணு நீங்க கத்துக்க, நீங்க என்ன செஞ்சாலும், நீங்க என்னதான் கொண்டாடினாலும் அந்த கொண்டாட்டத்திலே கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்தினால இறைவன் மகிழ்ச்சி அடைகிறாரா அப்படிங்கிறத மட்டும் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா விழிப்பா இருப்பீங்க நீங்க. ஆனா நிறைய சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க கொண்டாடிட்டு இருப்பீங்க, துள்ளுவீங்க கடந்து. சில பிள்ளைலாம் பாருங்களேன், அந்த சபைக்கு போயிட்டு சாலை தூக்கிட்டு அப்படியே சாலை தூக்கி சுத்திட்டு இருக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு இதை நான் ஏசப்பா மகிழ்ச்சியா இருப்பாரா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா போதும். புரியுதுங்களா? இப்ப நான் சுத்துறேன், எனக்குள்ள அப்படி மகிழ்ச்சி பொங்குது, உண்மைதான், உனக்குள்ள மகிழ்ச்சி பொங்குது. இந்த மகிழ்ச்சி எல்லா இடத்துலையும் பொங்குமா இல்லையா? உள்ள ஒண்ணு போயிடுச்சுன்னா போதும், நம்ம ஆளு போட்டு தாங்க முடியாது, அவனும் துள்ளுவான். புரியுதுங்களா? உள்ள போயிடுச்சுன்னா நம்ம ஆளு எங்குவான். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க இப்படி எல்லாம் சாலை எடுத்து சுத்தி கொண்டாடுறீங்கிறீங்களா கடவுளை, அப்படி சபைகள் எல்லாம் கொண்டாடுறீங்களே, நீங்க செஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஏசப்பா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரா, முறைச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரா மட்டும் சிந்திச்சு பாருங்க உங்க எண்ணத்துல. நீங்க குஷியா இருப்பீங்க, ஆனா கடவுள் குஷியா இருப்பாங்க, காண்டா இருப்பாரு அவரு. அவர் ரொம்ப காண்டா இருப்பாரு, என்னடா வேலை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. என்ன ஆராதிக்கிறங்கிற பேர்ல என் பேரை யூஸ் பண்ணிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசிப்பாரு அவரு உட்காந்துக்கிட்டு. யோசிப்பாரு, யோசிக்க மாட்டாரா? யோசிப்பாரு தானே? ஒவ்வொரு நிகழ்விலும் தேவன் இதிலே சந்தோஷப்படுகிறாரா என்பதை சிந்திச்சுப்பாரு. 165வது வசனத்தை மட்டும் வாசித்து நாம் முடிப்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, அப்பா ஏன் நேசிக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கொள்ளை உடைமையை கண்டடைகிறது போல வேத வசனத்தை பார்க்கணும். அப்படி நீங்க பாக்குறதுனால உங்ககிட்ட என்னெல்லாம் விலகுது, எல்லா தீமையும் விலகிரும். வசனம் உள்ள வர வர எல்லா அறியாமையும் விலகிரும், எல்லா மூட நம்பிக்கையும் விலகிரும், எல்லா ஆபத்தும் விலகிரும். வசனம் உள்ள வர 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 அடுத்து வசனம் உள்ள வந்துருச்சுன்னா மிகுந்த சமாதானத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். நல்லா கவனிங்க, உங்கள் குடும்ப லைஃப்ல எல்லா இடத்துலயுமேங்க உங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் வரணும்னா வசனம் உள்ள அனுமதி. வசனம் உள்ள வந்துச்சுன்னா தெய்வீக சமாதானம் என்ன செய்யும்? வரும். உங்களுக்குள்ள வசனம் இல்லைன்னா அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க வசனத்தை கேட்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசீர்வாதம் வரும்னு சொல்ல முடியாது. கேட்கிறவங்களுக்குலாம் வருமா? நல்லா பிரியாணியை முறைச்சு பார்க்கறதுனால திருப்தி ஆவீங்களா? ஆகாது. நிறைய பேர் வசனத்தை கேட்டுட்டே இருப்பான், அப்படி என்னாலும் பார்த்தாலும் வசனத்தை கேட்பான், ஆனா ஒன்றும் வாழ்க்கையில மாற்றமே வராது. உண்மைதானே? உங்களுக்கு பிடிச்ச எதையாவது ஒன்று முறைச்சு பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த நன்மை வராது. என்ன செய்யணும்? அப்படி பிடிங்கி டேஸ்ட் பண்ணி அப்படி அள்ளி அடிச்சா சாப்பிட்டா தான் வரும் உங்களுக்கு தெம்பு. அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தையை அப்படியே கேட்கறதுனால மட்டும் எந்த ஆசீர்வாதம் வந்துடாது. சில பேர் படிச்சுக்கிட்டே இருப்பான், காலையிலையும் பைபிள் எடுத்து படிப்பான். நான் ஒரு ஃபேமிலியை பார்த்துருக்கிறேன், காலைல 6 மணிக்கு எதிர்த்து பைபிள் எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க, சாயந்தரம் பைபிள் படிச்சுட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டு இருப்பான். ஆனால் லைஃப்ல ஒண்ணுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் குடும்பத்துல சண்டை, எப்போ பார்த்தாலும் தெருவில் சண்டை, சர்ச்சுக்கு வந்தா சர்ச்சிலையும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பைபிள் கையில. அந்த அம்மா சபைக்கு வந்துச்சுன்னா போதும் ஒரே தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சு அந்த இடத்துல, சங்கரமா கத்தரமா ஓ கத்தர் சொல்லுகிறாரு அப்படிங்க. ஆனா ஃபேமிலிக்குள்ள பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை. தெருவில் பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு வயது மதிக்க மாட்டான், தெருவில் அந்த அம்மா ஒரு வயது மதிக்க மாட்டான். சினிமாவில் வில்லிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இப்படி ஆளு பேரு அந்த மாதிரி தான், அது மாதிரி இருக்கு, வில்லி பேர் மாதிரியே. ஆனா காலையில பார்த்தாலும் பைபிள், சாயந்தரம் பார்த்தாலும் பைபிள். அதனாலதான் யாக்கோபு சொல்லும்போது அருமையா சொல்லுகிறார், நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவராக மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவராயும் இருங்கள். கேட்கிறவன் நீதிமான்னு சர்டிபிகேட்
வாங்க மாட்டான். நீங்க ஸ்கூலுக்கு போறதுனால அறிவு வந்துருமா உங்களுக்கு? காலேஜ் போய் சேர்றதுனால உங்களுக்கு அறிவு வந்துருமா? நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜ் போனாலும் நடத்துற பாடத்தை கவனிச்சு உள்வாங்கினா மட்டும்தான் என்ன வாங்க முடியும்? பாராட்டும் புகழும் எல்லாம் வாங்க முடியும். போய் காலேஜில் உட்காந்து சேர்ந்ததுனால எதுவும் வந்துட போறது இல்லை. அது மாதிரி சபைக்குள்ள வந்து உட்கார்ந்ததுனால எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போறது இல்லை. சபையிலே சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்டு உள்வாங்கி கொண்டவங்க மாத்திரம்தான் இந்த இறை வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆமாவா இல்லையா? அதனால சபைகளை நிறைய பேர் ஏன் தேராம, நிறைய பேர் ரெகுலரா சபைக்கு வருவான், ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றமே வராது. சில ஆட்கள்லாம் பாப்பீங்களா, இந்த பாஸ்ட் பிரசங்கம் ரசிப்பான், நல்லா ரசிகர் கூட்டம். சில பாருங்களேன், இந்த பாட்டு பாடும்போது நல்லா பாடுறாரான்னு இங்க மார்க் போட்டுட்டு இருப்பான். நல்லா சுதி மாறாம பாடிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு வரியை விட்டு விட்டாரு. அதுக்காக வந்திருக்கிறோம். நான் எப்படி பாடுறேன், சுதியோடு பாடுறேனா, ராகம் கரெக்டா பாடுறேனா, இதை பார்க்க வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கிறோம்? சேர்ந்து நீங்க பாடணும். நான் தான் ஒரு கட்டையை விட்டுட்டு பாடுறேன், நீங்க கட்டையை சரியா பாடுங்க. அப்படித்தானே? ரைட் தானே நான் சொல்றது? ஏன்னா வந்திருக்கிறது ஏன் ஆராதனையை பார்க்கவா, நீங்க ஆராதிக்கவா? ஏன் ஆராதனையை பார்த்து ரசிக்க வந்திருக்கீங்க? நீங்க ஆராதிக்க வந்திருக்கீங்களா? நீங்க தேவனை ஆராதிக்க வரும்போது நீங்க என்ன செய்யணும்? நீங்க பாடி ஆராதிக்கணும். சில எல்லாம் பார்த்து இப்படியே பாட்டை ரசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. பாட்டை ரசிக்கிறது நல்லா இருக்கு, பாடுறாரு. தயவு செய்து சபைக்குள் வந்து ரசிகர் கூட்டமா வராதீங்க. சபையில ரசிகர் கூட்டமா வந்து இருக்க கூடாது. நான் சொல்ற எல்லாத்தையும் ரசிச்சு பாத்துக்கிறது, பிரசங்கத்தை ரசிக்கிறது, பாட்டு ரசிக்கிறது, சுதியோடு சேர்ந்து பாடினான்னு பாக்குறது, அது தப்பா பாடிட்டாரு ரைட்டா, இதெல்லாம் இல்ல. நீங்க பாடி ஆராதிக்க வந்திருக்கீங்க. நான் ஒன்னு சொல்லித்தரேன், எந்த சபையிலும் சொல்லி தர மாட்டான். நான் போதிக்கிறது வசனத்திற்கு மாறா இருந்துச்சுன்னா இந்த இடத்துலயே நீங்க சுட்டி காட்டவும் கத்துக்கணும். ஹலோ, தனியாலாம் இல்ல. ஏதாவது நான் கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்லையா சகோதரரே அப்படி இல்ல, நீங்க வசனத்துக்கு மாறா சொல்ற மாதிரி இருக்குன்னு இப்ப எது சொல்லிருங்க, தப்பு இல்ல. எந்த பாத்து சொல்ல மாட்டான். இடையில பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், சபிச்சுடுவார்கள், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, நானே கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமா ஏதாவது பேசுனேன்னா ஸ்பாட்லயே சொல்லிருங்க, பிரதர் நீங்க பேசுறது இந்த வசனத்துக்கு முரண்பாடா இருக்கு பிரதர்னு சொல்லிருங்க. நீங்க ஒரு தப்புன்னு யோசிச்சீங்கன்னா தப்புன்னு சொல்லிருங்க. இல்ல தப்புன்னு சொல்ல உங்களுக்கு வராட்டியும் கூட சந்தேகமாவது கேட்டுருங்கிறேன். இதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு பிரதர், இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கன்னு கேட்டா ரைட், அப்பயாவது என்ன செய்வீங்க, அதை நான் யோசிச்சு பார்த்து சரி பண்ணிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு வசனம் இருக்கே பிரதர், என்ன தப்பு பிரதர் அப்படின்னு கேட்டுருங்க, தப்பு இல்லை. ஏன்னா இங்க நான் உண்மையான மாதிரியே இங்க பேசுறது இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்களும் பேசுறதுக்கு. தாராளமா நான் பேசும்போது இடையில நீங்க என்ன செய்யலாம், கேள்வி எழுப்பலாம். சோ இந்த சங்கீதத்திலிருந்து கடவுளுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. கடவுளுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றுகிறது. கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருகிறது. எவ்வளவு கடவுளுடைய வார்த்தையை நீங்க வாஞ்சித்து அதை உட்கொள்கிறீங்களோ அத்தனை அளவுக்கு உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும், உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும், உங்களுடைய லைஃப், உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள, பிள்ளைகளுடைய பெற்றோர் உறவுக்குள்ள, நீங்க வேலை செய்கிற இடத்துக்குள்ள எல்லாத்துலயும் நீங்க சமாதானமா வாழணும்னா இறை வார்த்தை அதிகமாக நீங்க என்ன செய்யணும், உட்கொள்ள வேண்டும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக.